இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம்: பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை, அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 12 வசனம். Today's Bible verse: And after the earthquake a fire, but the Lord was not in the fire, and after the fire a still small voice. 1 Kings chapter 19 verse 12. சத்தம் போட்டு பேசுவதை காட்டிலும் மௌனம் பேசும் பாஷை மிகவும் வல்லமையுள்ளது. நம்முடைய இருதயம் துக்கத்தால் தொய்ந்து இருக்கும் நேரத்தில் நம்மை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் நம்முடைய அருகில் வரும்போது எவ்வளவு சந்தோஷம் அடைவோம். அது மட்டுமல்ல, அவர்கள் நம் அருகில் வந்து மெல்லிய குரலில் ஆறுதலாக பேசுவார்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பும் அப்படித்தான். நாம் துக்கத்தால் நொந்து போயிருக்கும் வேளையில் தேவன் நம்மிடத்தில் மெல்லிய சத்தத்தில் பேசுவார். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, மௌனமாய் அமர்ந்திருந்து நாம் ஆராதனை செய்வது ஆண்டவருக்கு மிகவும் விருப்பமான ஒன்று. ஆம், அப்படி அமைதியாய் இருக்கும் போது தேவனுடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும் வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மானிடராய் வாழ்ந்த போது அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று வேதத்தில் வாசிக்கலாம். அன்பானவர்களே, தினமும் அதிகாலையில் சற்று நேரம் அமைதியாக அமர்ந்திருந்து தேவனுடைய அதிசய கிரியைகளை தியானிக்கும் பழக்கம் இதுவரை இல்லாவிட்டால் இன்றே ஆரம்பித்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன்.